ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே ரொம்ப சுலபமாக குக்கரில் எப்படி ரொம்ப டேஸ்டியான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேக்கு செய்ய நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது 1 கப்பு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப்பு அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியாக கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி. ஸோ அப்போ தான் நம்மளோட கேக் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் கட்டிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சுன பால் எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதுவும் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்து நம்ம கேக் செய்யும்போது ரொம்ப மாய்ஸ்டராக ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வினிகர் சேர்க்குறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர் எக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டையை அடிக்கும்போது ரைஸே ஆகாது, கலரும் மாறாது, அப்படியே கெட்டியாகவே இருக்கும். கேக்கும் உங்களுக்கு ஒழுங்காக வராது. அதனால நல்ல ரூம் டெம்பரேச்சர் உள்ள எக்ஸை எடுத்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நான் பீட்டர் இப்போ யூஸ் பண்ணுறேன். பீட்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல, விஸ்கு வச்சு நீங்கள் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அடிச்சிங்கனாலே உங்களுக்கு முட்டை நல்லா நுரைச்சி வெள்ளை கலராக மாறும். முட்டையை ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் 1/2 கப்பு சர்க்கரை பொடிலாம் பண்ணலை, நான் டைரெக்டாக சுகரை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பவுடர் சுகர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரையை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போது இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக ரீஃபைண்ட் ஆயில், எந்த வாசனை இல்லாத எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே முட்டை நம்ம போட்டோன்னா நம்மளாட்டி மிக்ஸ் பண்ண முடியாது, கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பேச்சுலா போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். நம்ம வேகமாக அடித்து அந்த மாதிரிலாம் நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கேக்கு ரொம்ப கெட்டியாக ஆகிடும், சாஃப்டாக வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த பால் வினிகர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் பீட்டர் வச்சு 30 செகண்ட், வெறும் 30 செகண்டு தாங்க. நம்ம எதுக்கு பீட்டர் வச்சு கடைசியாக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பேட்டர் ஈவனாக மிக்ஸ் ஆகியிருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ விழும்போது எவ்வளோ அழகாக நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கேக் ரொம்பவே நல்லா வரும். இப்போது இதை ஒரு 3 முறை டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேக்கை பேக் பண்ணும்போது எப்போதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பேக் பண்ணுங்கள். அதே மாதிரி குக்கர் யூஸ் பண்ணும்போது அதில் கேஸ் கட்டோ விசிலோ யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க வேகிறதுக்கு. கேக்கு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கத்தியோ இல்லை டூத் பிக்கோ விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரத்துலலாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் நம்மளோட கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், கேக் ரொம்ப அழகாக பேக் ஆகிருக்குங்க. அந்த ஓரத்துலலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக அப்படி சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது.
அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.